ஸ்ரீ குருப்யோ நமஹ. எனக்கும் மகா பெரிவாளுக்கும் ரொம்பவே முன்னாடி 1958 தான் ஒரு பரிச்சயம்னு இருந்தது. அப்போ நான் 7 வயசு எனக்கு. என்னோடய பாட்டி என்னை கூட்டின்னு போய் அவருடைய சொற்பொழிவுக்கெல்லாம் கூட்டின்னு போவேன். அவ்வளோதான் தெரியுமே தவிர அவர்கிட்ட இருந்து விபூதி இந்த தீர்த்தம் எல்லாம் வாங்கியிருக்கேன். மற்றபடி அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நேராக 94 தான். நடுவில் கனெக்ஷனே இல்லை. 58லேருந்து 94 வரைக்கும் ஒன்றும் கனெக்ஷனே கிடையாது. சரி. அப்புறம் 94ல் என்னாச்சுன்னா சடனாக எனக்குள்ள ஒரு உத்வேகம். எனக்கு மகாபெரிவாளை பார்க்கணும், இந்த வருஷம் எப்படியா பார்க்கணும். ஏன்னா 100th இயர் சொன்னான். சரி 100th இயர்னா எனக்கு பார்க்கணும் வரேன்னு சொல்லி மனசுக்குள்ளே தினம் அழுவேன். எனக்கு போக முடியாது, லௌகீகத்தில் மாட்டின்னு இருக்கேன். ஸோ எப்படியாவது அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு தினம் திடீர்னு நினச்சிப்பேன், அழுவேன். ஆனால் ரீசனும் தெரியாது. இவரை பார்க்கணுங்கிற ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ என்னாச்சு, நான் கோயம்புத்தூருக்கு ஒரு தரம் வந்தேன். இங்கே வந்தப்போ என் பொண்ணும் கூட வந்தாள். அப்போது இவாள் எல்லாருமா நாங்கள் வேறு வீட்டில் இருந்தோம். அங்கே வந்து என் பொண்ணு அப்போ கொஞ்சம் ட்ராயிங் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கா. அப்போ அவளை கொண்டு மகா பெரிவா படம் வரைய சொன்னான். அவளும் கிடுன்னு வரைஞ்சி முடிச்சுட்டான். யார் சொன்னா? என்ன ஆற்றுல இருக்கிறவா. சரி அவளும் வரைஞ்சி முடிஞ்சிட்டு அந்த படம் அது என் கைக்கே வந்தது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ எனக்கு அது புரியலை. அதுக்கப்புறமா இப்போ புரியறது, நீ என்கிட்ட வராட்டாலும் நான் உங்ககிட்ட வந்துவிட்டேன்னு சொல்லி கரெக்டாக அது 94லேயே தான் நடந்தது. அது 94 மேலே அந்த அப்போ வரைஞ்ச படம் தான் இதுவும். இந்த குருவாயூரப்பனும் 94 மேலே வரைஞ்சது. அந்த வருஷம் தான் கடைசியில் பெரியவா சமாதியும் ஆயிட்டா. எனக்கு என்னுடைய அபிலாஷை பூர்த்தி ஆகலை. அவரை பார்க்கவே இல்லை. அந்த 58ல் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் பெரியவாளை பார்த்ததே இல்லை. ஆனால் இங்கே கோயம்புத்தூரில் 2001ல் வந்தது பிறகு நிறைய எனக்கு அவரோட கனெக்டடான பீப்பிளை நிறைய பேரை நான் சந்தித்தேன், பேசினேன். அதில் மெதுவாக ஈடுபாடு வர தொடங்கிட்டு 2001 மேலே தான். ஒன்றா சொல்லுங்கள். 2004ல் என்னாச்சு, நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு போனேன். போயிட்டு அங்கே பாலபெரிவாளை பார்த்தேன். பாலபெரிவா பார்த்துட்டு எனக்கு ஞானம் வேணும் பாலபெரிவா, எனக்கு இதெல்லாம் கேட்டு கிடைக்கிறது இல்லை தெரியும், இருந்தாலும் எனக்கு உங்கள் அனுகிரகம் வேணும் அதுக்கு அப்படின்னு சொன்னப்போ பாலபெரிவா, இத்தனைக்கு நாங்கள் எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு எல்லோரும் போயாச்சு, நாங்கள் மட்டும்தான் ஒரு ஃபேமிலியாக அங்கே நின்றுட்டு இருந்தோம். எங்களை அவளே கூப்பிட்டா. அப்போ இது மாதிரி தைரியமாக சொன்னப்போ அவள் என்ன சொன்னேன்னா, நீ என்ன படிக்கிற இப்போது ஆற்றுல அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், முதல்ல ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறதுனே. அப்புறம் பகவத்கீதை அப்படின்னேன், அதுதான் படிக்கிறேன்னு. சரி. ஓ பகவத்கீதையா, சரி சொல்லிட்டு நிறைய சமஸ்கிருதம் படி அப்படின்னார். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு ஆற்றுக்கு வந்ததில் 6ஆம் மாதம் இங்கே வேத கிளாஸ் தொடங்கிட்டு கணபாடிகளே வந்தார். ராமகிருஷ்ண கணபாடி. ஆமாம், அவர் மகாபெரிவாளோட சிஷ்யன் தானே. அண்டு பாலபெரிவாளோடு கொலீக் வேற, கூட படித்தவர் வேற. ஸோ அவரே கிளாஸ் எடுத்து அது நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னே வரைக்கும் எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு. கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லது தான். கிளாஸில் என்னெல்லாம் நடக்கும்? கிளாஸில் ஒரு 25 பேர் இருந்தா, எல்லாம் சின்ன பசங்க எல்லாருமே இருந்தா. ருத்ரம் சமகம் முதல்ல மகான்யாசம் எடுத்தார், அப்புறம் ருத்ரம் சமகம் எடுத்தார், அப்புறம் சூக்தங்கள்லாம் எடுத்தார், அதுக்கப்புறம் உபனிஷத் 4 பிரச்சனைகள் எடுத்தார். அதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் நடுவில் விட்டு போயிடுத்து. நாங்கள் உதயசாந்தி எடுத்தார். அதுக்குள்ளே நாங்கள் பெங்களூர் போயிட்டோம். என்னோடய பிள்ளையாத்துக்கு நான் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கனெக்ஷன் போயிடுத்தேன் எனக்கு அவளோட. இவ்வளவும் 2004ல் இது 4லேருந்து 11 வரைக்கும் கிளாஸஸ் நடந்தது. நன்னாவே அழகாக போயின்றது. நிறைய பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ஆற்றுல. பூஜையெல்லாம் நாங்கள் ஊரில் இருக்கோமோ இல்லையோ பூஜை பாட்டுக்கு நடக்கும். 40-70 பேர் வந்து சாப்பிட்டுட்டு கூட போவா. அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. இங்கே ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்தது. ரொம்ப வருத்தம் தான் இப்போ அது நடக்கிறது இல்லையேன்னு மனசில் இருக்குது. அது பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் ஏதாவது. அதுக்கப்புறம் 2000 இது மாதிரியெல்லாம் ஆன பின்ன ஒரு 2005ல் எனக்கு கனவுல பெரியவா வந்தா. வந்துட்டு என் கையில் வாழைப்பழம் தந்தா. அப்போ நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு உடனே விஸ்வரூபமாக எழுந்து நின்னான். அப்போ எனக்கு அது ரொம்ப பரவசமாக இருந்தது. அது அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் எனக்கு எந்த இதுலேயும் நெகட்டிவாக வந்ததே இல்லை. எல்லாம் பாசிட்டிவ் தான். ஒவ்வொன்றும் நான் நினச்சதெல்லாம் என்னது ஒன்றுமே சிரமிக்காமலே எல்லாம் கிடச்சிடும். அந்த மாதிரி எனக்கு ஆயிடுத்து. வேத கிளாஸ்லேயே எல்லோரும் சொல்லுவாங்க, ரொம்ப வைப்ரேஷன் இருக்குது, நல்ல வைப்ரேஷன் இருக்குதுன்னு கிளாஸ் நடக்கிறதுனால எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2007ல் என்னாச்சுன்னா, எங்கள் கிளாஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது போது மெதுவாக நான்
அதிருத்ரம்லாம் போக தொடங்கினேன். இந்த ரவி சர்மாஜின்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார். அதில் என்னோடய ஃப்ரெண்டு பானுமதி ராமகிருஷ்ணன் பேர். அவன் எனக்கு யோகா ஃப்ரெண்டு. நாங்கள்லாம் யோகா இங்கே மேலே நடத்தின்னு இருக்கோம். நான் தான் யோகா டீச் பண்ணிட்டுருக்கேன். அவள் அதில் ஒருத்தி. அப்போ அவள் எனக்கு நீ வாயேண்டி அதிருத்ரம் வாயேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு அவ்வளோ தூரம் அதில் முதல்ல நான் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இங்கே 2006 என்னாச்சுன்னா என்னுடைய பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. கல்யாணம் நிச்சயம் ஆனதுன்னா எல்லாம் முதல்ல இருந்தே எல்லாம் எனக்கு இது தெரியாது. அப்புறமா கண்டுபிடிச்சேன் எல்லாம் அனுஷத்தில் நடந்திருக்கு. அப்படியா? ஆமாம். முதல்ல பொண்ணு பார்க்கறதுக்குன்னு வந்தது அனுஷம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிட்டு நாங்கள் போயிட்டு ஒரு தாலி இது பண்ணுறதாகட்டும், கூரை ஆகட்டும். அப்போ இன்ஃபேக்ட் முதல்ல ஒருத்தரம் தாலி கொடுக்க போனது என்னாச்சு, அது ஏதோ ஒரு தகராறில் பண்ணின தாலியை வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டோம். மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இப்படி ஆகிடுத்து, இது நல்ல சகுனமா அப்படின்லாம் கூட தோணுது. அதுக்கப்புறம் சரி திருப்பியும் வேற ஒரு கடையில் போயிட்டு பண்ணினது திரும்பி எங்கள் கையில் அந்த தாலி கிடச்சது அனுஷம். கூரைப்படம் வாங்க போனோம், அதுவும் எங்களுக்கு அறியாமலே அனுஷத்தில் ஆயிருக்கு. அப்பவும் அது தெரியாது. அப்புறம் லக்ன பத்திரிகை எழுதினது, அதுவும் என்னென்னா லக்ன பத்திரிகை முதல்ல கனபாடிகள் எழுதினார். வீட்டில் இருந்தே எழுதின்னு வந்தார். எழுதிட்டு வேண்டாம் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவரே கிழிச்சு போட்டார். அது வேற ஏதோ நட்சத்திரம். சரி, நீங்கள் ஆற்றுல கிளாஸ் நடக்கும்போது இந்த வேத கிளாஸ் நடக்குமே, அது நடந்து முடிஞ்ச பின்ன திருப்பியும் அவர் எழுத தொடங்கினார். லக்ன பத்திரிகை நான் இங்கிருந்தே எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதினது அந்த டே அனுஷ நட்சத்திரம். அப்போ எழுதி முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் தெரியுமா, அனுஷமாகும் அப்படின்னார். அப்போ சரி அப்படின்னேன் நான். அதுக்கப்புறம் கல்யாணம் குறிச்சதும் அனுஷ நட்சத்திரத்தில். சரியா முகூர்த்தம் எல்லாம். அது இன்னொன்று என்னென்னா, சரியாக முந்தின நான் அனுஷம் எப்போ ஆரம்பிக்கிறதோ அப்போலிருந்து அடுத்த நான் எப்போ அனுஷம் முடியறதோ அதுக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சிடுது. ஆமாம். அது மட்டும் இல்லை, அந்த அனுஷம் ஆரம்பித்தது அன்றைக்கி நாங்கள் மாப்பிள்ளை அழைப்பு அது மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு பாத பூஜை பண்ணி பெரியவாளுக்கு அப்படி தான் கல்யாணம் பண்ணோம். எங்களோட கொஞ்சம் நூதனமாக இருந்தது. அது எல்லாரும் ருத்ரம் ஜம்மம் சொல்லி அப்படி தான் அன்றைக்கி நடந்தது. மாப்பிள்ளை அழைப்பு எடுத்தலாம் எல்லா தேவர்களும் பெரியவாக்குள்ளே இருக்கா. ஆமாம். அதனால் பெரியவன் பண்ணிட்டா சகல தேவர்களும் கவர்டு. ஆமாம், அது மாதிரி அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது. அப்புறம் அது அப்போ 2006 வேறு 4 இந்த பாதுகையும் வந்தது எங்கள் இடத்துல. கனபாடிகள் சும்மா கேட்டேன், பாதுகைலாம் இருக்கு இல்லையா அப்படின்னு. ஓ டெஃபினட்டாக இருக்குது, நோக்கு வேணாமா அப்படின்னார். இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு ஒரு அப்பாச பேராசை அப்படின்னு சொல்லவுன்னா உடனே கொண்டு வந்து இங்கே வச்சார். அப்போ வந்த பாதுகை தான் இது. 2004 வந்தது இது. இன்னை வரைக்கும் இப்படியே இருக்குது. அது பெரியவா அனுகிரகம் தான், கனபாடிகளுடைய கருணை தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் அவர் வேணா இப்போ வேணா எடுத்துன்னு போயிருக்கலாம், அவர் அது செய்யலை. அதுக்கும் பெரியவா பர்மிஷன் வேணும். அதுக்கும் வேணும். ஆனால் இங்கே தினம் இவர் 2 மணி நேரம் பூஜை பண்ணுவார். எல்லாம் ருத்ரம் சொல்லி ஜமகம் சொல்லி 2 மணி நேரம் இவரோட பூஜை நடக்கும் இங்கே. ஆமாம். எல்லாம் இது இங்கே உட்காந்தேன்னா 10:30 மணி ஆகிடும் எழுந்திருக்கிறதுக்கு. அவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருப்பார். அதனால மேபி பெரியவாளுக்கு அதெல்லாம் ரொம்ப இஷ்டமா இருக்கும். யாரு கண்டா ஒத்துண்டா அதை இது பண்ணிட்டா, அக்செப்ட் பண்ணிட்டா. ஆமா, அப்படியாச்சு. இவர்தான் ஆத்துக்கார். ஆமா, இவர்தான் எங்க ஆத்துக்கார். அப்புறம் 2000 இதெல்லாம் முடிஞ்சு 2006 கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து 2006 நான் அதுக்கு முன்னாடியே என்னுடைய பையன் ஸ்ரீராம் பேர். அவனுடைய ஒய்ஃபு கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கூரைப்படவை எடுத்துன்னு போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பாலபெரியவாட்ட போயிருந்தேன். போயிருந்தப்போ அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இவன் என்னாச்சு அப்படின்னு, யாருன்னா நான் சிஸ்டர் சொன்னேன். கல்யாணம் ஆச்சானு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ அவருக்கு என்ன தோட்டம் கொஞ்சம் நேரம் ஒன்றும் பேசலை. அப்புறம் நான் என் பொண்ணு நமஸ்காரம் பண்ணினப்போ அவர் ஏதோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் பண்ணின திருப்பியும் அதே மாதிரி போன தரம் அந்த வேத கிளாஸ்க்கு பண்ணினார். 6ஆம் மாதம் வேத கிளாஸ் நடந்தது. அதே மாதிரி இவள் நமஸ்காரம் பண்ணி அவர் ஆசீர்வாதம் பண்ணினதும் 6ஆம் மாதம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய இது கேட்காதே பெரிய அனுகிரகம் பண்ணி ஒன்றுமே கேட்கல. நானும் சொல்லவும் இல்லை, நீங்கள் இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நான் ஒன்றும் கேட்கல. அவராகவே ஏதோ மனசில் இது பண்ணினார். கல்யாணமும் ஆச்சு. 6ஆம் மாதமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து இப்படி நடந்தது. பாலபிரிவா அதாவது ரொம்ப பிரத்யட்சமாக இருக்கா அவங்களோட. ஆமாம், ஏன்னா பாலபிரிவா கிட்ட நான் ஒரு நாள் அப்படி தான் ரொம்ப எனக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியாக, கொஞ்சம் குண்டு தைரியம் கூட சொல்லிக்கலாம்.
நேர அவள் கூட இருப்பா இல்லையா அணுக்கர்கள், அவகிட்டெல்லாம் போயிட்டு எனக்கு இவர்கிட்ட எனக்கு தீட்சை வாங்கிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா, தீட்சை ஒன்றும் அவங்க தரமாட்டார் இவர், அந்த இதெல்லாம் கிடையாது, இங்கே பழக்கமே கிடையாதுன்னுட்டா. ஆனால் நான் விடலை, நேராக அவர்கிட்டயே போயிட்டேன். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு நீங்கள் என்னை சிஷையாக ஏற்றுப்பேளா, தீட்சை எடுப்பேன் கொடுப்பேளான்னு. அவர் உடனே சரின்னு விட்டார். நாளைக்கே வா அப்படின்னார். அப்போ நாளைக்கு வேணாம், இல்லையே பெரியவா நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேனே அப்படின்னேன். இல்லை இப்போ நாளைக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீ வேறு எப்போ நாள் முடிஞ்சதோ அப்போ வா, நான் உனக்கு கண்டிப்பாக எடுத்து தரேன் அப்படின்னார். அப்புறம் நான் அதுக்குன்னே பெங்களூர் போய் 2004 பெங்களூர் போயிட்டு நான் அவர்கிட்ட இருந்து தீட்சை வாங்கிட்டேன். பாலபிரிவாட்டிருந்து தீட்சை வாங்கிட்டேன். அது எனக்கு ஒரு என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷமான நாள். அது கிளாசிக், எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு. ஆமாம், அவர் கொடுத்தது, அதுவும் தயங்காமல் சொன்னார். அதுவும் எப்படி சொன்னார்னா, நீ பாரு பட்னி இருக்கணும் 2 மணி வரைக்கும் இருப்பியா அப்படின்னா. ஏன்னா எனக்கு அப்போ அல்சர், எனக்கு தாங்க முடியுமா தெரியாது. நான் இருப்பேன்னா, நான் வர கூலாக சொல்லிட்டேன், இருப்பேன் என்னால் முடியும் அப்படின்னேன். சரின்னு அவர் ஏன்னா நான் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு தருவேன் மந்திரம் அப்படின்னார். சரின்னு அப்புறம் அவர் பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு அந்த இது தீட்சை கொடுத்தார், மந்திர தீட்சை கொடுத்தார் எனக்கு. அது மாதிரி எல்லாம் அது முடிஞ்சுது. இத்தனைக்கு அல்சர் இப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது இப்படியோ முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அங்கே 2007 என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அது முடிஞ்ச பிறகு நான் நிறைய அதிருத்தவங்களாம் அட்டன் பண்ண தொடங்கிட்டேன். நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதில் ரொம்ப பெரியவாக்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. ஆனால் ஒவ்வொரு அதிருத்திரம் போனாலும் என்ன பண்ணுவேன்னா, அங்கே போய் பாலா திரிபுர சுந்தரி படம் ஒன்று ரொம்ப அழகாக இருக்கும். அது அங்கே பெருசாக போட்டிருப்பா, நிறைய போஸ்டர்ஸ் இருக்கும், அதுவும் இருக்கும். எனக்கு அதை பார்த்து மயங்கிட்டு கொஞ்சம் நேரம் நிற்பேன், பாலா பாலா அப்படின்ட்டு நிற்பேன். அப்போ என்னாச்சுன்னா, பாலா கிட்டே போகணும்னு சொல்லிட்டு மனசில் ஒரு அன்னையே பிடிச்சே இருந்தது. ஆனால் அது அதுக்கப்புறமா எனக்கு அது சரியாச்சு, எல்லாம் நடந்தது. அது அப்புறம் 2007 இன்னொன்று என்ன நடந்ததுன்னா, எங்கள் லேண்ட் ஒன்று இருந்தது இங்கே. அது திடீர்னு அதை பார்த்துக்கிற ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு உங்கள் லேண்டை கைவிட்டு போகிறது, யாரோ உங்கள் லேண்டை விலை பேசுகிறா, நீங்கள் உடனடியாக இப்போவே வாங்கும் அப்படின்னா. அப்போ இவர் பாவம் அடிச்சு கட்டுண்டு இவர் போனாரங்க. போயிட்டு பார்த்து அப்புறம் அங்கே ரெஜிஸ்டர் போகிற வழி பூரா பெரியவாளை தான் ஸ்மரணை. பெரியவா எங்களை காப்பாற்றி கொடுங்க, பெரியவா காப்பாற்றி கொடுங்க. ஏன்னா பெரிய லேண்ட் அது. சரி, அது ரொம்ப வேண்டிட்டு போனார். அதே மாதிரி அங்கே போன பின்ன தான் தெரிஞ்சது எல்லாம் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லாமல் ஸ்மூத்தாக எல்லாம் காரியம் முடிஞ்சு திரும்பியும் வந்துட்டார். அது எங்களுக்கு இவர் கொடுத்த ஒரு பெரிய இதுதான். நடுவில் நாங்கள் ஒரு ட்ரஸ்டெல்லாம் ஏற்படுத்தினோம். அந்த லேண்டை ஆக்சுவலி நாங்கள் கொடுக்கறதா இருந்தோம் காஞ்சிபுரத்துக்கு, அவள் மடத்துக்கு. ஆனால் அவள் அந்த டைமில் அவள் வேண்டான்னு சொல்லிட்டான் எங்ககிட்ட. சரி, எடுத்துக்கல. அவள் எடுத்துட்டதுனால நாங்கள் அதை நான் எங்கள் பேர்லேயே வச்சுன்னுட்டு, ஆனால் அதுக்கு உள்ள ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டு அதிலிருந்து டொனேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி அதை எங்களுக்கு கிடையாது அந்த லேண்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு அதில் என்ன பணத்தை எடுத்து வாங்கிறோமோ அந்த பணத்தை டொனேஷனுக்குன்னு வச்சுட்டோம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணுமே. அதுவும் மகா பெரியவா கருணை தான், அந்த மாதிரி ஒரு மனசு கொடுக்கறதுக்கும். அதுக்கப்புறம் 2009 என்னாச்சு, நான் பாட்டெல்லாம் எழுத தொடங்கினதும் இந்த டைம். ஆனால் எனக்கு எந்த வித மற்ற சுவாமி பேர்லன்னு, இப்போ எங்கள் அம்மாலாம் எல்லா சுவாமி பேர்லையும் எழுதுவாள். எல்லாம் முருகன் தேவி எல்லார் பேர்லையும் எழுதியிருக்கா அம்மா, புஸ்தகமும் போட்டிருக்கோம். ஆனால் எனக்கு இவரை பேரில் மட்டும்தான் வரும், மகா பெரியவா பேரில் மட்டும்தான் பாட்டு வரும், போருமே, வேறு யார் பேர்லேயும் வராது. அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. அதையெல்லாம் நான் காஞ்சிபுரத்தில் டெய்லி அதிருத்ரன் டைமில் டெய்லி ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அதை அந்த டைமில் அதிருத்ரன் டைமில் அங்கே பாட வைப்பாளை மைக்கு தேனம்பாக்கில் இல்லை, காஞ்சிபுரத்தில் நடந்தது அதிருத்ரம். அங்கே டெய்லி 11 நாளும் இருப்பேன். நான் எந்த அதிருத்ரம் போனாலும் 11 நாள் இருப்பேன். ஃபுல் 11 நாள் இருந்து முடிஞ்ச வரைக்கும் வேலை பண்ணேன். அதுக்குள்ளே என்ன ஆச்சு, எனக்கு ப்ராப்ளம்லாம், ஹார்ட்டில் ப்ராப்ளம்லாம் வந்தது. அப்போ அதனால எனக்கு ரொம்ப வேலை பண்ணக்கூடாது, வெயில் கூடாது, இப்படி எல்லாமே ப்ராப்ளம் இருந்தது. இன்ஸ்பைட் ஆஃப் இட் அங்கே போனால் எனக்கு சாப்பிட முடியாது, ஏன்னா அல்சர். அது தவிர இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் அது உங்களுக்கு ஸ்டமக்குக்கு கம்மியாக ரத்தம் போகுமே, அதனால டைஜஷன் ப்ராப்ளம். ஸோ சாப்பிட முடியாது, ஒன்றுமே சாப்பிட முடியாது. வீட்டில் வெறும் மோர் சாதம், தயிர் விட்டுண்டு ஏதாவது டிஃபன், அதுவும் அரிசியில் பண்ண தோசையோ இட்லியோ தான், வேறு ஒன்றும் சாப்பிட முடியாது. இப்படி இருக்கிறவ அதிருத்திரத்தில் 11 நாளும் 3 நேரமும் நல்லா சாப்பிடுவேன்.
அது ஏன்னே தெரியாது. பெரிய பிரசாதம். ஆமாம், ஏன் அது பிரசாதம் தான். பிரசாதத்தினாலேயே என்ன தெரியல, ஒன்றுமாகவும் ஆகாது. எனக்கு அப்படி இல்லை. எங்கள் வீட்டில் ஏதாவது சின்னதாக சாப்பிட்டேன்னா உடனே தொடங்கிடும் ப்ராப்ளம். இது ஒன்றுமே இல்லை. பயந்துட்டே தான் போவேன். ஆனால் ஒரு பயமும் இல்லாமல் 11 நாளும் ஒழுங்காக இருப்பேன். திரும்பி ஆற்றுக்கு வந்த பின்ன தான் ரகலை ஆகிடும் எப்போவுமே. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தொடங்கும். ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சாப்பிட முடிஞ்சுது. அதுவே பெரியவாளோட அனுகிரகம் தான். அப்படி 3 நேரமும் சாப்பிடுவாங்க. அதுவே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேலி பண்ணுவா. இந்த பானுமதி ராமகிருஷ்ணன் சொன்னாலே அவ கூட சொல்லுவா, இங்கே வந்து நல்லா சாப்பிட்றடி அப்படின்பா. அந்த மாதிரிலாம் ஆச்சு. அப்புறம் 2007 இது மாதிரி இதெல்லாம் முடிஞ்சுது. ரொம்ப நல்ல நல்ல நல்லா எல்லாம் ஆயிடுது. எனக்கு 2009 வந்தது. 9 என்னுடைய நெரூருக்கு, ஐ திங்க் நெரூர் தான் நினைக்கிறேன். இப்போ நெரூர் அரிதிருத்ரம். அப்போ என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப சிவியராக இருந்தது ஹார்ட் வருது. ஏன்னா வெயில் கொஞ்சம் இருந்தால் எனக்கு ஆன்ஜினா பெயின் வர தொடங்கிடும். அப்போ நான் பெரியவாட்ட ஒரு எதுக்கு சின்ன சின்ன விஷயம்னா கூட நான் பெரியவாட்ட அப்ளிகேஷன் போட்டுறேன். பெரியவா நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனக்கு ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் என் மனசில் டெய்லி என்ன நினச்சிப்பேன்னா, நான் என்னுடைய ஆள்காட்டி விரல் அவர்கிட்ட அப்படி கொடுக்குற மாதிரியும் அவர் கையை பிடிச்சிட்டு என்னை வழி நடத்துகிற மாதிரியும் தினமும் இமேஜின் பண்ணிப்பேன். இமேஜினேஷன் தான். ஆனால் அது எனக்கு அது ஒரு பிடிச்சமான ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி தினமும் அது மாதிரி வாக்கிங் போகிறதையும் அப்படி தான். பெரியவா நீங்கள் என் கூடயே வந்துட்டு இருக்கல, எனக்கு என்ன பயம்னு 4:30 மணிக்கு வாக்கிங் போயிடுவேன், 4:45. அப்போ நீங்கள் தான் கூட வரல, எனக்கு எதுக்கு பயம்னுட்டு அவர் கூட வர மாதிரியே இமேஜின் பண்ணி தான் நடப்பேன். இப்போ இந்த 2009 நெரூரில் அதிருத்ரம் நடந்தது. அங்கே தான் தெரியுமே உங்களுக்கு 45 டிகிரி இருக்கும் அப்போல்லாம். ஆமாம். எனக்கு வெயில் தாங்காது. உடனே நான் பெரியவா கிட்ட முதல்லையே சொல்லியாச்சு, பெரியவா நான் உங்கள் அதிருத்ரம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து நெரூரை ஏசி ஆக்கிடணும். எப்படி ஆக்கப்படுறதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் வரணும்னா நீங்கள் இதை பண்ணி ஆகணும், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னுட்டேன். இதை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லிட்டேன், பானுமதி ராமகிருஷ்ணன்கிட்டையும். அவன் வந்து அவளும் சரிடி முடிஞ்சா வாடி அப்படின்னுட்டு அவள் போயிட்டான். அவள் வந்து ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்ஸ் ஆனதுனால ஒரு 2-3 நாள் முன்னாடி போயிடுவாள். அவள் போயிட்டு எல்லாம் அங்கே போயிருக்கா. அவ்வளோதான், மழை கொட்டிருக்கு, அப்படி கொட்டிருக்கு. அந்த யாகசாலையை முங்கி போயிடுது. அவ்வளோ மழை யாகசாலையை முங்கி அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் லாரியாக மண் வரவழைச்சு அதை கொட்டி முதல்ல தண்ணி எல்லாம் இவாள்லாம் தூக்கி எடுத்து விட்டுருக்கேன். என்ன அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை திட்டுறாவ, நீங்க கேட்டதுதான் மழை கொடுத்துருக்க, நீ பாட்டுக்கு கேட்டு விட்டடி, இங்கே பாரு நாங்கள் படுற அவஸ்தையை, பக்கெட்டாக எடுத்து ஊத்தின்னு இருக்கோம் அப்படின்னு என்ன சர மாதிரி அங்கிருந்து தினம் திட்டவள் என்ன. அப்புறம் அப்படியே முங்கி படுத்து அதெல்லாம் சரி பண்ணி, அப்போ கீழே படுத்துக்க முடியல. இவாளுக்கெல்லாம் வேத வித்தகால்லாம் வந்திருப்பாளே 250 பேர், அவளுக்கெல்லாம் கீழே தானே படுக்க வைப்பா பாயை போட்டு. இப்போ கீழே படுக்க முடியாது, அவ்வளோ குளிருதா, அவ்வளோ பேருக்கும் இல்லை ஒரே ஈரம், அவ்வளோ தண்ணி. அப்போ எல்லாருக்கும் கட்டில் வாங்கி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா அவ. இவ்வளவும் நடந்தது. அதே மட்டும் இல்லை, அங்கே பக்கத்தில் நதி ஓடின்னு இருந்ததா, அந்த நதி நாங்கள் அந்த இவா போய் சேரும்போது கணுக்கால் அளவு தான் தண்ணி இருந்தது, குளிக்கவே முடியாது. அப்போ சரி, அதுக்கு வேண்டி இப்போ குழாய் வசதியெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருந்தா அதிருத்ரம் பிளேஸில். நதி வந்து கிட்டக்கத்தான் இருக்குது, நடக்கிற தூரத்தில் தான் இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஆனவுடனே மழை பெஞ்சதும் கடன்னு நீர்மட்டம் ஒசந்து குளிக்கலாம் அந்த அளவுக்கு அடுத்து. அதாவது பெரியவா பண்றது வந்து யாராட்டையும் புரிஞ்சுக்கவே முடியாது, மிராக்கிள் தான், மிராக்கிள். இது மாதிரி ஆச்சுன்னா அப்புறம் நான் உடனே ரொம்ப குஷியாக கிளம்பி போயிட்டேன் அதிருத்ரம். அப்போ ஏசி ஆயிடுத்து நிஜம். அது அனௌன்ஸே பண்ணினான் மைக்கில், இந்த கடைசி நாள் அன்னைக்கு 11ஆம் நாளைக்கு என்ன சொன்னா, ஏசி பண்ணிட்டா நேச்சரை பெரியவா அப்படின்னு. அவ்வளவு நான் என்ன கேட்டேன்னா அதே வேர்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி கரெக்டாக அந்த 11ஆவது நாள் நாங்கள் கிளம்புறோம் எல்லாரும், எங்கள் குரூப்பை மொத்தம் எல்லாருமா கிளம்புறோம். அங்கே நதியில் திருப்பியும் கணுக்கால் அளவுக்கு எடுத்து தண்ணி. இது வந்து என்னன்னு சொல்கிறது, அதிசயம் இல்லாமல் இது என்னது, இது பிரமாதமாக இருக்கு இல்லையா. எனக்கு இது நினச்சி ஆர்வே ரொம்ப சங்கடமே வந்தது. நான் ஒருத்தி வேண்டினேன்னு ஒன்றுமே இல்லாதவன் நான். அவரை அதையும் பார்த்தது கூட கிடையாது. ஒன்றுமே இல்லாத எப்படி சொல்ல, நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாரு இல்லை, இந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டாருன்னு எனக்கு ரொம்பவே எனக்கு தாங்க முடியல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு விட்டேன். அந்த அந்த நெரூரோடு தான் எனக்கு என் ஜென்மாக்க என்னால் மறக்க முடியாது, அவ்வளவு நல்லா இருந்தது. அப்புறம் 2011 எனக்கு பேரன் பிறந்தான். சரியாக ஆதிசங்கர நட்சத்திரத்தில் திருவாதிரை
சங்கர ஜெயந்தி அன்னைக்கு இல்லை சங்கர ஜெயந்தியில் திருவாதிரை நட்சத்திரம். இது எதுக்கு சொல்கிறேன்னா அப்புறம் பின்னாடி ஒரு கனெக்ஷனில் சொல்கிறேன், அதுக்காக தான். அப்புறம் 2012 என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக. அவள் வந்து அவளுக்கு கொஞ்சம் வயசாகிடுது கல்யாண வார்த்தையே. அது மட்டும் இல்லை டயபெட்டிக் ஆகிட்டா, தவிர பேக் பெயின், இவ்வளவு காம்ப்ளிகேஷனோட அவள் ப்ரெக்னென்ட் ஆனதே ஒரு பெரிய ஒரு சாதனம் சொல்லிக்கலாம், சாதனை தான் அது. அது மட்டும் இல்லை ப்ரெக்னென்சி பீரியடு பூரா அவளுக்கு டயபெட்டிக்ங்கிறதுனால ஒரு வேளைக்கு 2 சப்பாத்திக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா குழந்தை பெருசாகிடுமா, குழந்தை பெருசாச்சுன்னா பிரசவம் ப்ராப்ளம் ஆகிடும், ரொம்ப சீரியஸ் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி காம்ப்ளிகேட்டட் டெலிவரி இதுன்னு சொல்லிட்டு முதலையே அவள் இருந்த ஊரில் எல்லாருமே உனக்கு சிசேரியன் தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டா. அப்போ அவள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பா. நான் சொன்னேன் அப்படிலாம் நீ சொல்லாத, பெரியவா பார்த்துப்பா, பார்த்துட்டே உனக்கு நார்மலாக கொண்டு வருவா பாரு டெலிவரி அப்படின்னு நான் ஏதோ ஒரு இதில் அப்படி சொல்லி என்ன சொல்லுவா, ஒரு குருட்டாம்போக்கா சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நல்ல நம்பிக்கை பெரியவா பேரில். அவ்வளோதான், அது தெரியுது. ஆமாம், நெருவுறதுலேயே தெரியுது. அதுதான் கண்டிப்பாக நீ மனசால் நினச்சிக்கொடி நான் நார்மல் ஆகணும்னு, உனக்கு கண்டிப்பாக ஆகும், பெரியவா நடத்தி தருவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பூரா ப்ரெக்னன்சியும் அதுக்கு வேண்டிய சீக்கிரமாக வேற வந்துட்டான் இங்கே வரும்போது. அவ்வளவு ரொம்ப சீரியஸான இது அவளுடைய டெலிவரி அண்ட் ப்ரெக்னன்சி. அது முடித்து கடைசியில் நாங்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். சரி தானே எப்போ வேணால் சேர்க்கலாமே. சுவாதியில் சேர்த்தேன். சுவாதியில் அப்புறம் வரும் இன்டியூஸ் பண்ணி விட்டா. வரும் பார்த்தோம், வலி வரவே இல்லை. சுவாதியில் வரல, விசாகத்தில் வரல. கடைசியில் எப்போ வந்ததுன்னா சரியாக அனுஷம் ஆரம்பித்த அரை மணி நேரத்தில் அனுஷத்தில் குழந்தை பிறந்தது. எனக்கு உடனே கனபாடிகள் அங்கிருந்து சொன்னார், பாரு அனுஷம்ன்றப்ப பாரு இப்போ அனுஷத்துலேயே உனக்கு பேரன் வந்திருக்கான் பாரு அப்படின்னு அவர் கூட சொன்னார். அப்போ எனக்கு அதில் ரொம்ப அது முதல் பேர குழந்தை இப்படி திருவாதிரை, 2ஆம் குழந்தை இப்படி, 2 பேரும் ஒரே ஸ்வரூபம் தான். ஆமாம், சங்கர் பகவத் பாதரும் பெரியவாளும் ஒரே ஸ்வரூபம் தான். ஆமாம். அப்போ அதுக்குள்ளே எனக்கு இன்னொரு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். ஏன்னா எனக்கு காஞ்சிபுரம் 11வது அதிருத்ரம் காஞ்சிபுரத்தில் நடக்க போகிறது. சரி, இவ ப்ரெக்னென்ட்டு, இவ டெலிவரி ஆனது மார்ச் மாதம். சரி, ஸோ மார்ச் மாதம் ஆச்சுன்னா 3 மாதமாவது குழந்தைய வச்சுக்கணும். ஆமாம். அப்போது உங்களுக்கு மே மாதம் ஆகிடும், மார்ச் ஏப்ரல் மே ஆகிடுமே. என்னால் எங்கே போக முடிய போகிறது? ஏன்னா அந்த தடவை மே வந்து ஏர்லிலேயே அதிருத்ரம் வந்துடுத்து. நான் எங்கே போகிறேன்னு சொல்லி என் தம்பிக்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் எங்கடா போகிறேன், எனக்கு அது நான் அதிர்ஷ்ட கட்டடா அப்படி சொல்லி அங்கே ஆஸ்பத்திரியில் இந்த பக்கம் சிரிச்சுட்டு அந்த பக்கம் போய் அழவும் செஞ்சேன். அதிருத்ரம் போக முடியலன்னு ஓன்னு அழுக. என்னடி இது இப்படி போய் அழுதுன்னு இருக்கேன், நீ பாரு, நீ இவ்வளோ நீ மனசார நினச்சியானா உனக்கு அதுவும் நடக்கும் பாரு அப்படின்னா. எப்படி நடக்கும்? இந்த குழந்தை எப்படி இருந்து தெரியுமோ, குச்சி மாதிரி, அந்த நாக்கு பூச்சி சொல்லுவாளே பத்து மாதிரி இருந்து. ஏன்னா அவளை பட்டினி போட்டே இது பண்ண வச்சிருக்கா. என்ன மாதிரி பிரசவம் தெரியுமா அது? ஒருத்தர் அவள் மேலே ஏறி அந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றிருக்காவ. ஸோ இப்படி பெற்ற குழந்தை குச்சி மாதிரி இருந்தது. இதை நான் எப்படி தேர்த்து அனுப்ப போகிறேன், இவ்வளோ குச்சியாக இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவளை. ஆனால் லக்கு என்ன சொல்கிறது, குழந்தை நந்தாயிட்டான் இப்போ 2ஆம் மாதமே. நல்ல உடம்பு வந்துவிட்டான். நட்சத்திரத்தோட பலம் அது. ஆமாம், நல்லபடியாக பெரியவா ஆசீர்வாதத்தில் ரொம்ப நன்னா ஆகிட்டான். அப்பவும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் எங்கே போகிறேன், 3 மாதமாவது வேலை வச்சுக்கண்டாமா அப்படின்னு ஒன்று. கடைசியில் ஒரு கிளம்புறதுக்கா ஒரு மார்ச் மாதம் அடுத்த மெதுவாக வந்த மார்ச்சில் ஏப்ரல் மே மாதம் ஆகலை இன்னும். அப்போ அவளே என் பொண்ணை என்கிட்ட வந்துட்டு, அம்மா நான் கொஞ்சம் ஏர்லியாக போகிறேம்மா, நான் ரொம்ப சீக்கிரம் வந்துவிட்டேன் இல்லையா பிரசவத்துக்கு ப்ரெக்னென்சி பீரியடில், அதனால் நான் கொஞ்சம் ஏர்லியாக போகிறேம்மா அப்படின்னா. இல்லடி இது 3 மாதம் ஆகலையேடி அப்படின்னேன். பரவாயில்லம்மா நான் போகிறேம்மா அப்படி. அப்போ நான் சொன்னேன், நீ போகிறது தான் போகிற, கொஞ்சம் 1 வாரம் முன்னாடி போய்டுறீ, எனக்கு அதிருத்திரமாவது நான் போகிறேன் அப்படின்னு அவள்கிட்டையும் அப்ளிகேஷன் போட்டேன். அதே மாதிரி அவள் சரிம்மான்னு சொல்லிட்டு 1 வாரம் முன்னாடி போயிட்டான். அப்போ நானும் உடனே அவளை அந்த பக்கம் ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்பிச்சு, நான் இந்த பக்கம் அதே வண்டியிலேயே நான் ட்ரெயின் ஏறி காஞ்சிபுரம் தனியாக போயிட்டேன். நான் காஞ்சிபுரம் போய் அங்கே அவர்கிட்ட வேறு நான் மேக்ஸிமம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இங்கே அப்படியே தொஞ்சு கிடக்கும் இவளுக்கு குழந்தைக்கெல்லாம் பண்ணிட்டு. பட் ஸ்டில் எனக்கு எங்கேருந்து அந்த சக்தி வந்தது தெரியல. அப்போ நான் ஹார்ட் பேஷண்ட் தான். ஆனாலும் எனக்கு அங்கே போயிட்டு எல்லாம் 11 நாளும் ஓடி வேலை பண்ணினேன். ஏன்னா ஹார்ட்டில் பெரியவா இருக்கா. ஆமாம், அதே தான். எல்லாம் பண்ணி முடித்து அவர் கையால் இந்த சந்தன மேருவும் வாங்கிட்டு வந்தேன் நான் திரும்பி. அதுவும் ரொம்ப அழகாக எல்லாம் முடிஞ்சு கொடுத்ததில்ல.
அதுக்கப்புறம் 2014 விழுப்புரத்தில் அதிருத்தம் நடந்தது. அப்போ எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ யாருமே அந்த இதில் எனக்கு தெரிஞ்சவான்னு க்ளோஸாக இருந்தவான்னு யாரும் தெரியாது அதில் அந்த விழுப்புரத்தில். இருந்தாலும் நான் சொன்னேன், பெரியவா நீங்கள் தான் இருக்கல, எனக்கு ஒன்று மட்டும் பண்ணுங்க, எனக்கு ஒத்தரையும் தெரியாது விழுப்புரத்தில். நீங்கள் வந்து என்னோட கூட வர ஃப்ரெண்டும் யாரும் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் என்ன வச்சுக்கணும் 11 நாளும். பக்கத்துலன்னா பக்கத்தில் வச்சுக்கணும். எனக்கு என்ன யாரையும் தெரியாது, நீங்கள் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணால் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னுட்டேன். போனேங்க விழுப்புரத்தில் போய் இறங்கி போனப்போ ரவி சர்மாஜியெல்லாம் மீட் பண்ணி அவர் வந்து என்னோடய ரூம்லேயே அந்த ஓரத்தில் தங்கிக்கிறியாமா எல்லாம் சொன்னார். எல்லாம் அப்புறம் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுலாம் வச்சுருந்தா ரொம்ப தள்ளி இருந்தது, யாருக்குமே அங்கேருந்து வர்றது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நாங்கள்லாம் 3 மணிக்கே எழுந்துருந்துடுவோம், எழுந்து குளிச்சு 5 மணிக்கு கணபதி ஹோமத்துக்கெல்லாம் வந்துடுவோம். என்னெல்லாம் பண்ணுவேன் நீங்கள் அத்திருத்தத்தில்? என்னெல்லாம் பண்ணுவேன் நிறைய உங்கள் சைடில்? சுவாசினி பூஜையோடதுக்கு, அப்புறம் வெத்தலை கட்டி தர்றது, அதுக்கப்புறம் அந்த யாகசாலையை பூரா க்ளீன் பண்ணுறது, அந்த பாத்திரங்கள் இருக்கு பித்தளை பாத்திரங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சமையல் பாத்திரம் தனியாக அது இந்த இதெல்லாம் சாப்பிடாதவா இருப்பா, தனியாக சமைக்கணும் அவளுக்குன்னு, அந்த பாத்திரங்களையெல்லாம் க்ளீன் பண்ணுறது. அப்புறம் நெய்வேத்தியம் உண்டு எல்லா இதுக்கும், 12 இதுக்கும் 11 இதுக்கும் அந்த நெய்வேத்திய பித்தளை பாத்திரங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. இப்படி நிறைய வேலைக்கு. அப்புறம் சுவாசினிக்கெல்லாம் பானகம் கொண்டு வரதும், மாலை பூவு எல்லாம், வளையல், எவ்ரிதிங், அலங்கார பொருள்கள், புடவை, ஒவ்வொருத்தரும் எல்லாமே செய்யணும், இன்னதுன்னு இல்லை. அப்போ நான் வந்து காமனாக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து வச்சுடுவேன், இந்த புடவை வளையல் இதெல்லாம் மற்றவாட்ட விட்டுருவேன். ஸோ அவள் அதெல்லாம் பண்ணிடுவா. சரி. ஸோ நான் வந்து பழங்கள் வடுவுக்கு, அப்புறம் கன்னியா பொண்ணுக்கு, அப்புறம் இந்த இவாளுக்கு சுமங்கலிகளுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரிலாம் மிருதாணி அவளுக்கெல்லாம் போட்டு விடணும், அதெல்லாம் செய்யணும். வளையல் போடுறது எல்லாம், அலங்காரம் பண்ணுறது எல்லாம் செய்யணும் நாங்கள். அதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய இருக்குது. இதை தவிர தனியாக சமைக்கிறவளுக்கு கூட அப்புறம்லாம் ஒரு புவனேஸ்வரின்னு ஒருத்தி வச்சு சமைக்க வச்சா. அப்போது அந்த டைம்லன்னா நாங்கள் தான் தேங்காய் செலவி கொடுத்து எல்லாம் அந்த வேலையெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம், காய் நறுக்கி தேங்காய் செருவி அந்த மாதிரிலாம். அப்புறம் கடைசி நாள்லாம் ஒரு 11 வகை சாதங்கள் பண்ணுவா இல்லையா, எலுமிச்சை சாதம், புளிஞ்ச அந்த மாதிரி எல்லாம், அதெல்லாம் கூட. அது தவிர பட்சணங்கள் 11 பண்ணணும், எல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம். நல்ல வேலை. அது தவிர அந்த பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கணும், எல்லாம் பித்தளை பெருசு பெருசாக இருக்கும். என்ன அதிசயம்னா விழுப்புரத்துக்கு போகும்போது நான் வேண்டிட்டு போனேன், பெரியவாளே நீங்கள் இப்போல்லாம் ஆளுகள்லாம் போடுற முன்னெல்லாம் வந்து ஆளை போட்டுன்னு இருந்தா அந்த சமையலுக்கெல்லாம், இப்போல்லாம் ஆளை போட முடியலையா வரலையா அது என்ன தெரியல. அப்போ சமையலுக்கெல்லாம் புவனேஸ்வரின்னு ஒரு மேடம் தான் பண்ணிட்டு இருந்தா. அப்போ பெரியவாளே எனக்கு சக்தியே இல்லை, எனக்கு இப்போ ஹார்ட் ரொம்ப மோசமாயிடுத்தே, எனக்கு எப்படியாவது இந்த விழுப்புரத்தில் நீங்கள் பிறந்த ஊர் இல்லவா, பிறந்த இடம், இந்த இடத்துல நான் என்ன மேக்சிமம் வேலை பண்ணும்படியாக வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த அப்ளிகேஷன் போட்டுன்னு தான் போனதை, வண்டி ஏறினதை. அதே மாதிரி எனக்கு நானே ஆச்சரியப்படும்படியா அவ்வளவு பாத்திரங்கள் தேய்ச்சி அங்கே எல்லாம் அலம்பி விட்டு, எனக்கெல்லாம் தென்னந்தோட்டத்தை எடுத்து தண்ணி விட்டு அலம்பு எல்லாம் பண்ணுறதெல்லாம் என்னால் முடியாத காரியங்கள். ஹார்ட் பேஷண்ட் ஆனதுனால அதெல்லாம் செய்ய முடியாது. பட் நான் எல்லாம் செஞ்சேன். அது தவிர யாகசாலையில் வேற நான் ஸ்டாப் வேலை பண்ணுவோம், அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. அதுவும் அவரோட கருணை தான் விழுப்புரத்தில் எல்லாம் பண்ண முடிஞ்சதும் நிச்சயமா எல்லாம் ஆச்சு. 2005 அது மாதிரி 2015 அதுக்கப்புறம் முடிஞ்ச பின்ன நாங்கள் வந்து திடீர்னு எனக்கு அந்த பாலாவை ஒவ்வொருத்தரும் பார்ப்பேன், பாலா திரிபுர சுந்தரியை ஒவ்வொரு அதிரத்துலையும் நின்றுட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே விழுப்புரத்தில் ரவி சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு எனக்கு ரூம் வேணும்னு சொல்லி அவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. யாருமே உங்களுக்கு தெரியாது, பெரியவள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அப்போ அங்கே ஒரு குருமூர்த்தின்னு ஒருத்தரோட ஒய்ஃப் வந்தா. அவளெல்லாம் இன்னைக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு தட்ஸ் ஹலோ சொல்கிற மாதிரி தெரியும். அவள் வந்துட்டு நீ எங்கூட வந்து தங்கு, நீ எங்கூட வந்து தங்குனா, எங்கள் மாமி தங்குறதுன்னு, இங்கே பக்கத்தில் தாண்டி அப்படின்னா. சரி இப்போ நிஜமாக பார்த்தா பக்கத்தான். அதுவும் எங்கன்னா எங்கள் மகாபெரிவா பிறந்தது ஃபர்ஸ்ட் ரூம், அதே மாதிரி எனக்கு கிடச்சது ஃபர்ஸ்ட் ரூம் விழுப்புரத்தில் பக்கத்து வீடு ஃபர்ஸ்ட் ரூம். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த மாமி எனக்கு வீடை காமிச்சு கொடுத்துட்டு 2 நேரம் இருந்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. எனக்கு முன்ன பிரி தெரியுது அதோட நான் எப்படி மாமி இருப்பேன், நானும் போகிறேன் அப்படின்னு அந்த மாமிகிட்ட சொன்னேன் நான். ஆனால் அவள் விடவே இல்லை, 2 பேருமே. எப்படி வந்தாலும் தெரியாது, எப்படி போனாலும் தெரியாது. ஆமாம், அவள் வந்துட்டு அவள் போயிட்டா 2 நாளில். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவா என்னை விடவே இல்லை.
11 நாளும் அங்கே என்னை படுக்க வச்சா. எனக்குன்னு முன்னாடி ஒரு சின்ன ரூமு கொடுத்து எனக்கு அவ்வளோ சௌகரியமாக வச்சுட்டாங்க. இது வந்து என்னன்னு சொல்கிறது, பக்கத்தில் கேட்டது நிஜமாகவே பக்கத்துலேயே கொடுத்துருக்காரு. அப்போல்லாம் அங்கெல்லாம் நடுவில் ஒரே செவரு தானே, காமன் செவரு தானே இருக்கும். ஸோ எனக்கு அது வேற, நான் கேட்டபடியே கொடுத்துட்டியே அப்படின்னு நான் பெரியவாள் அன்னைக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணினேன். சூப்பர், ரொம்பவே தேங்க் பண்ணினேன். அப்புறம் 2015ல் நெமிலிக்கு போகலான்னு ஒரு ஐடியா வந்தது. இந்த பாலாவை பார்த்துட்டு நெமிலி பாலா ரசிச்சதுனால சரி பாலாவை பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னுடைய ஃபேமிலி, என்னோட அண்ணா தங்க எல்லாருமா போனோம். போயிட்டு நெமிலியில் போயிட்டு தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்த உடனே தேனம்பாக்கம் அதிருத்திரம் இப்போ நடந்துட்டு இருந்தது. தேனம்பாக்கம் வந்துட்டு இருக்கே சொல்லிட்டு சரி அங்கே போய் சாப்பிட்டு விடலாம், பிரசாதம் கிடச்சா மாதிரி ஆச்சு, நமக்கும் சாப்பாட்டு ப்ராப்ளம் இல்லையே சொல்லிட்டு சரி அங்கே போனோம். உள்ளே இறங்கி காலை வச்சுருக்கோம், அவ்வளோதான். அந்த நெமிலியில் என்ன அந்த பாலா என்ன பாவாடை, பச்சை பாவாடை போட்டுருப்பா இல்லையா, பச்சை ட்ரெஸ்ஸு, பச்சை சிவப்பு காம்பினேஷனில் தான் போட்டுருப்பா ஃபோட்டோவில் கூட. அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதே வயசு ஒரு குழந்தை. யார் தெரியுமா அது? நம்ம துக்ளக்குடிய குருமூர்த்தி சார் இருக்காரு, அவரோட பேத்தி, அவரோட பொண்ணு துர்கா, அந்த துர்காவோட பொண்ணு. அந்த பேத்தி ஓடின்னு வந்தது. ஓடி இதுதான் அந்த நெமிலி பொண்ணா? சொல்லுங்க. அவ ஓடி, நாங்கள் அப்பதான் உள்ள கால் எடுத்து வச்சிருக்கோம், ஓடின்னு வந்தது அந்த பொண்ணு. வந்து நின்று ஆக்சுவலி அங்கே அதிருத்திரம் நடந்திருக்கு. அப்போ அதிருத்திரத்தோட பிரசாதம்னு கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. சண்டி ஹோம பிரசாதம் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தா. ஏன்னா அம்பாளுக்கும் துர்காக்கெல்லாம் சண்டி தான், சண்டி பிரசாதம் இந்த அங்கே மாமி சொல்லி என் கையில் இவ்வளோ கல்கண்டு. அப்படியே எனக்கு ரொம்ப சிலிர்த்து போச்சு. நான் என்ன பண்ணேன், அவன் 2 கன்னத்தையும் கிள்ளி பாலா திரிபுர சுந்தரிடி நீ அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் அங்கே. ஸோ எனக்கு அது ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல் கோயின்சிடென்ஸாக பட்டுது. அது கோயின்சிடென்ஸ்லாம் இல்லை, அதான் இன்சிடென்ஸ். அதுவும் அதே வயசில் அதே மாதிரி பச்சை, வேற ஏதாவது மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கலாம், சேம் பச்சை சிவப்பு காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாவாடை சட்டை போட்டு வந்து அழகாக ஓடி வந்து கொடுத்தது. சூப்பர், சொல்லுங்கள். அதுவே ஒரு ரொம்பவே இதாக இருந்தது. அதே மாதிரி நெமிலியோடதை முடிஞ்சிட்டு நான் அந்த அவன் ஃபோட்டோவுக்கு தருவாளே அதெல்லாம் வாங்கிட்டு ஆற்றுல இங்கே கொண்டு வச்சேன் சாமி ரூமில். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது ஒன்று சொல்லணும். நான் வந்து இருமுடி கட்டி ஐயப்பன் கிட்ட போயிருந்திருக்கேன் 2003ல். அப்போ போனப்போ என்னாச்சுன்னா எனக்கு அல்சர் ப்ராப்ளம் போய் இருந்தது. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் சாப்பிட்ணும். என்ன எப்படி ஐயப்பா நீ தான் எனக்கு ஏற்றி விடணும், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தூரம் சாப்பிட்ற வயராக இருக்குது, நான் எப்படி ஏற போகிறேன் உன்னோட சபரிமலையை, எனக்கு புரியல, எல்லாம் நீ தான் செய்யணும், எனக்கு ஏற்றி விடப்பான்னு பாடுவாள். நிஜமாவே எனக்கு அந்த கதி தான், போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நான். என்ன அப்புறம் ஒரு பேக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பாடுகள், இந்த ஐயப்பன் பாட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கேசட்ஸு இல்லை எழுதி வச்சுட்டு அதெல்லாம் வச்சுட்டு என்னோடய மருந்துகளையும் போட்டுண்டு ஒரு ஐயப்பன் படம் போட்ட ஒரு டார்க் ப்ளூ ஜோல்னா பேக்கில் போட்டுண்டு நான் தம்பி காரில் வந்தேன். அதை அவன் டிக்கியில் போட்டிருந்தான் என்னோடய சாமானம் எல்லாம். இருமுடி கட்டியாச்சு, எல்லாம் ஆயாச்சு, நாங்கள் புறப்பட்டு ஆயாச்சு, வேனில் உட்காந்தாச்சு, நானும் எங்கள் அக்கா இவர் 3 பேரும். அப்போ சரிடி பாட்டு கேட்கலாண்டி அப்படின்னு பார்த்தா அந்த பையை காண, எங்கே தேடினாலும் கிடைக்கல, அந்த பை மட்டும் காணும். சரி அதில் பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஆனால் மருந்து இருக்குது. மருந்தும் இல்லாமல் நான் என்னடி பண்ண போகிறேன், சாப்பிடவும் முடியாது, என்ன பண்ண போகிறேன் நான், அவ்வளோதான் இந்த தடவை ஐயப்பன் ஏறுறது அவ்வளோதான் போல் இருக்கு, எனக்கு பாக்கியமே இல்லைன்னு சொல்லி எல்லாம் புலம்ப தொடங்கியாச்சு நான் போகிற வழியிலேயே ஆரம்பத்துலேயே. ஆனால் அது அப்புறமா தெரிஞ்சுது, அந்த மருந்து இல்லாததுனால தான் எனக்கு வந்து சாப்பிடாம ஏற முடிஞ்சுது. அது மருந்து சாப்பிட்டா சாப்பிடணும், அது எனக்கு அப்போ தெரியாதது. அது வந்து கலப்பி விடும் போல் இருக்கு, ஏதோ அசிடிட்டி ஏதோ கலப்புமா, அது என்ன தெரியல. அப்படி ஒரு பேய் பசிக்கும், எனக்கு சாப்பிடாட்டா பைத்தியம் பிடிச்சிடும், அந்த மாதிரி இருந்தது. எவ்வளவோ சூக்ஷ்மம்லாம் இருக்குது. ஆனால் ஐயப்பன் என்ன அந்த மாதிரி இது பண்ணார். அப்போ என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ தூரம் நமக்கு நல்லது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அந்த தரிசனம் எல்லாம் முடிஞ்சு 18 படி ஏறி தரிசனம் முடிஞ்சு கீழே வந்து தான் சாப்பிட்ருக்கேன். அவ்வளவு அழகாக முடிச்சார் ஐயப்பன். பை கிடைச்சது அப்புறம் பைய வேணுங்கிட்ட தானே இருந்தது. அப்போ அந்த ஐயப்பன் படம் ஒன்று
வச்சு நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இவ்வளவு நல்லது எனக்கு பண்ணிட்டாரு, எனக்கு கஷ்டம் இல்லாமல் ஏற்றி விட்டுட்டாருன்னு அந்த ஐயப்பன் படத்தை மட்டும் இங்கே வச்சுருந்தேன். எனக்கு என்னென்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் மகாபெரிவா என்னெல்லாம் சொல்கிறாளோ, இப்போ காலம்பரை எழுந்த உடனே அவர் வந்து ஹரிஹி ஓம் நாராயண நாராயணாலாம் சொல்லுவாராம். அப்புறம் சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமைய சர்வே பத்ராணி பஷ்யந்து மகாகஷ்டித்து பெரியவா சொல்லுவாளாம். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் என்னெல்லாம் சொல்லுவாரோ, ஏதோ என்னால் ஒன்றும் முடியாட்டாலும் இந்த மாதிரியெல்லாம் என்னால் முடிஞ்சதெல்லாம் அவரோட ஃபாலோ பண்ணணும்னு என்னுடைய ஒரு மனசில் ஒரு கோல் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இந்த இது இங்கே கொண்டு வச்சேன். அதே மாதிரி 5 சுவாமி தான் வைக்கணும், கலியுகத்துக்கு 5 சுவாமி தான் பெருசு சொல்லி பிள்ளையார், சிவன், தேவி, சூரியநாராயணன், நாராயணன் 5 சுவாமி தான் இங்கே வச்சுருப்பேன். அப்புறம் எங்கள் குலதெய்வம் இருக்கும் நடுவில், அவ்வளோதான். முருகனே 6ஆவதாக ஏற்றுக்குங்க சண்மதமாக சொல்லிட்டு ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு. அதனால் எங்கள் அத்தில் திருப்புகழ் வேறு கிளாஸ் நடக்கும், எங்கள் அம்மா தான் அடுப்பல். ஸோ அதுக்காக முருகன் படமும் மாட்டி வச்சுருந்தேன் இங்கே. அதை தவிர எந்த படமும் வைக்க மாட்டேன், ஏன்னா பெரியவா அவ்வளோதானே சொல்லியிருக்கார் சொல்லிட்டு. அப்போ இந்த ஐயப்பனை மட்டும் எனக்கு விட மனசில்லை. எனக்கு இவ்வளோ நல்லா பண்ணிட்டாருன்னு ஐயப்பன் அங்கே ஆட் பண்ணி வச்சேன். இப்போ என்னாச்சுன்னா, நெமிலி போயிட்டு வந்தேன்னா, இப்போ நெமிலியோட படத்தை அந்த பாலா படத்தை அங்கே கொண்ட வச்சேன். வந்ததுக்கு இதுக்கு சரி ஒரு நாள் சுவாமி கிட்டே இருக்கட்டும்னு அந்த படத்தை கொண்டாங்க வச்சேன். வச்சுட்டு அடுத்து நான் என்னுடைய பாலிசி படி அது எடுக்கணுமே, வேண்டாம் அது, ஏன்னா 6 சாமி தானே பெரியவா சொல்லியிருக்கா, அதை எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எடுக்கணும்னு கையை போனால் மனசு குத்துறது. ஐயப்பனை மட்டும் வச்சுட்டு இருக்கியே, என்ன எடுக்கிறியேன்னு நெமிலி பாலா என்ன கேட்குற மாதிரி என்ன குத்துறது. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஒரே கன்ஃபியூஷன், மண்டை போட்டு குழம்புறது, எடுக்கணுமா வேண்டாமா இதே இதில். அதுக்குள்ளே என்னாச்சுன்னா, என்னோட தம்பி வந்து அன்னைக்கு வந்திருந்தான். வந்துட்டு என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு கனவு வந்ததுடி, நீயும் மகாபெரிவாளுமா இப்படி உட்காந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமாக உட்காந்துட்டு பூஜை பண்ணுற தேவியை, நீயும் பூ போடுற அவரும் பூ போடுறார், அந்த மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது பூஜை முடிஞ்ச பிறகு தீபாராதனை டைமில் அந்த தேவிக்கு தீபாராதனை காமிக்காமல் அவர் எழுந்திருந்தார். திடீர்னு மகாபெரிவா எழுந்திருந்து ஐயப்பனுக்கு காமிச்சாருடி. எனக்கு இதுக்கு அர்த்தமே புரியல. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார். அவன் வந்து கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு புரிஞ்சாச்சுடான்னு. என்னடா புரிஞ்சுது, என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, பாலாவை விடுறேன் எடுக்கிறேனே, ஐயப்பனை மட்டும் வைக்கிறேனேன்னு. நானும் ஐயப்பனும் ஒன்று தான், வித்தியாசம் கிடையாது. நீ நெமிலிக்கு நான் பூஜை பண்ணிவிட்டு நான் வந்து தேவிக்கு பூஜை பண்ணி ஐயப்பனுக்கு தானே காமிச்சேன், அதே மாதிரி தான் இது. நீ வச்சாலும் வைக்காட்டாலும் நாங்கள் எல்லாம் ஒன்று தாங்கிற மாதிரி எனக்கு பதில் வந்துடுது. ஸோ எனக்கு எல்லா விதத்துலேயும் மகாபெரிவா கூடவே இருந்துட்டு எல்லாமே செய்கிற மாதிரி எனக்கு, அதாவது நிச்சந்தியாக இருக்கேன். இப்போ நான் ரொம்பவே கவலை இல்லாமல் இருக்கேன். இவர் தான் உங்கள் தம்பியா? ஆமாம், இவர் தான் என் தம்பி. சரி, ஸோ இவ்வளோ தான் உங்கள் அனுபவம். ரொம்ப சந்தோஷம். பெரியவா பிரத்யட்சமாக உங்களோட இருக்கா, சொல்லுங்கள். நான் வந்து அம்மாவுக்கு ஒரு பக்கத்துலேயே வச்சுக்கணும், அம்மாவை வீடு பார்த்துட்டு வச்சுக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது. இல்லை அப்போ சரி சொல்லிவிட்டு அந்த வீடை வந்து ஒருத்தர் ஓனர் ரொம்ப தரவே மாட்டேன், நான் என்னுடைய சென்டிமெண்ட்டாக வச்சுட்டுருக்கேன், இந்த வீடை தரமாட்டேன்னு இந்த ஃப்ளாட்டை சொன்னார். பக்கத்தில் தான் பக்கத்து ஃப்ளாட். ஆமாம். அப்போ அவர் என்ன பண்ணியும் அதுக்கு அவர் ஒப்புத்துக்கல. அப்போது இந்த மாதிரி அம்மா வயசானவளாக்குன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்ட பின்ன கடைசியில் அப்போ நான் அந்த இந்த இது தெரிஞ்ச உடனே ஒத்துக்கலேன்னு உடனே நான் வந்து இப்போ கொஞ்சம் காலமாக ரொம்ப காலமாக ராம் எழுதிட்டு இருந்தேன். சரி. அப்போது இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, மனசில் எப்போ பாரு நினச்சிப்பேன், யாரோ ஒரு மாமி நினைக்கிறேன், மகாபெரிவாளுடைய டைமில் சந்தனத்தை அரைச்சு, அதுவும் எக்கச்சக்கமாக அரைச்சு அதை இங்கே கீழே இப்படி வச்சு அதில் அவரோட பாதத்தை வைக்க சொல்லி, அது அவர் வந்து ஹோல் டே வச்சுட்டு இருந்தாராம். ஆத்துல அரைச்சு கொண்டு வந்து மடியா அரைச்சு கொண்டு வந்து இங்க மடத்துக்கு கொண்டு வந்து அவர் வந்து காலை வச்சிருக்காரு அதுல. அதுவும் கொஞ்ச நெஞ்ச நேரம் இல்ல, அவர்ஸ் கணக்காம். எல்லாரும் கவலைப்பட்டானா, இந்த குளிர்ச்சியில உங்களுக்கு கோல்டு வந்து விடுன்னு, ஜலதோஷம் வந்துடுன்னு. அப்பவும் அவர் எடுக்கலையாம். அது அப்படியே பதிஞ்சு அது உணர்ந்த பின்ன மாமி எடுத்துன்னு போயிருக்கா. ஸோ இது ஒரு நூதனமான ஒரு இது பண்ணியிருக்கா. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வெல்வெட்டால் எல்லாம் ஒரு காலு பாதம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கார், குஷன் மாதிரி.
அப்படி எல்லாருக்கும் புதுசு புதுசாக விதமாக நினைக்க தோன்றது. எனக்கு ஏன் மண்டுவா இருக்கேன், எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்கிறது நீங்கள் மண்டுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு ஏன் ஒன்றுமே தோன்றதில்ல. நீங்கள் உசுரோடையும் இல்லை இல்லைனாலாவது கூட இருக்கல, அது வேற அருபமாக இருக்கானா இருக்கும் கூடவே. ஆனால் நான் ஏதாவது உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியாது, நீங்கள் நேரில் இல்லையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். அப்புறம் சடனாக திடீர்னு தோணிட்டு நான் தான் ராம் 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 எழுதுறதுக்கு பதிலாக பேசாமல் மகாபெரிவா எழுதினா என்ன அப்படின்னு ஒரு சடனாக ஒரு தோணல் தோணுது. உடனே நிறுத்திட்டேன், ராம எழுதுறத நிறுத்திட்டு மகாபெரிவா மகாபெரிவான்னு எழுத தொடங்கிட்டேன் தமிழில். ஆமாம், எழுத தொடங்கினேன். எழுத தொடங்கி இப்போ உடனே இயர் ஆயாச்சு. அப்பவும் எனக்கு சந்தேகம், இதை நான் ஊற்றி தான் பண்ணுறேன்னு எப்படி தெரியும் அப்படின்னு திருப்பியும் வருது. இதுக்கு பதில் வரணுமே. ஆனால் வந்தது பதில். சடனாக எனக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு புஸ்தகம் போடுறா, நோட் புக் போடுறா, பெரியவா நாமா பேங்க் அது போடுறா அப்படின்னு. உடனே நான் அவரை காண்டாக்ட் பண்ணினேன். காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் எழுதின்னு இருக்கேன், ரொம்ப காலமாக எழுதின்னு இருக்கேன். ஆனால் என்ன டைரியில் எழுதுவேன், ஆனால் அதெல்லாம் பேப்பர்காரங்கிட்ட தூக்கி போட்டுருவேன், வச்சுக்கண்டெல்லாம் மாட்டேன். அப்படியா? ஆமாம், எல்லாத்தையும் பேப்பர்காரங்கிட்ட போட்டுவிட்டேன். அது முடிஞ்சதோ அந்த டைரி முடிஞ்சதோ அந்த பேப்பர்காரங்கிட்ட போட்டுருவேன். எனக்கு அது தெரியாது, அப்போல்லாம் இது தெரியாது இந்த மாதிரி இருக்கு வரும்னு யாருக்கு தெரியும். எந்த வருஷம் அது? 2 வருஷம் ஆச்சு இப்போ. சரி, போட்டுட்டே இருந்திருக்கேன். அப்போ சடனாக இப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன் அவர்கிட்ட, இது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஒரு பெரிய நோட்டில் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த காண்டாக்ட் பண்ணவர் சொன்னார், அதை கொண்டு வாங்க முடிச்சதும் நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு நான் வெள்ளிக்காசு வாங்கி தரேன் அப்படின்னு. நான் சொன்னேன், வெள்ளிக்காசுக்கு வேண்டி நான் இதை எழுதலை, என்னோட திருப்திக்கு எழுதிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ தெரியுறது, நான் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இதை, அதுக்கப்புறம் தான் நீங்கள்லாம் நோட் போட்டு தொடங்கியிருக்கேன்னு எனக்கு இப்போ தெரியும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதிஷ்டானத்தில் வைக்கிறேன். ஆமாம், சொல்லி இது ஒரு அல்ப திருப்தி எனக்கு. அது ஒன்று தோணித்து. இது மாதிரி எனக்கு மகாபெரிவா நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா, இன்னமும் பண்ணுவா, அதுவும் எனக்கு தெரியும். அதனாலே நான் நிச்சயந்தையாக இருக்கேன், கவலை இல்லாமல் இருக்கேன். எனக்கு இப்போ எந்த விதத்துலேயும் கவலை இல்லை. அதாவது விக்கு விநாயகர் மாமாவா குழந்தைகளவா வம்சாவழியில் ஒரு பாட்டு பாடுவா சிவதாண்டவத்தோட மீட்டரில், எனக்கு நிச்சயம் நீ அருள வேண்டும் 100 கண்ட ஸ்ரீ மகாபெரிவா சரணம் சரணம் சரணம்னு. அது மாதிரி தான் உங்களுக்கும் நீங்கள் அது அந்த நிச்சயத்தில் இருக்கேன் நீங்கள். ஆமாம், நிச்சயமாக, சந்தேகமே இல்லை. ஆமாம், சந்தேகமே இல்லை எனக்கு. பெரியவா அதை தவிர வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவ்வளோதான், இது இவ்வளோதான். சரி, ஒன்னே ஒன்று சொல்லுவார் ராமகிருஷ்ணன் கண்ணமாடி மல்லி, உங்கள் காத்துல உட்காந்துட்டு அவர் ஜெபிச்சுட்டு இருக்கார் அப்படிம்பார். நிச்சயமா, சந்தேகமே இல்லை. அதாவது பெரியவா பாலபெரியவா வந்து சம்ஸ்கிருதம் படிச்சுட்டே இருன்னு சொல்கிறதுக்கு இமீடியட்டாக இந்த வேத கிளாஸில் ஆரம்பிச்சிருக்குன்னா அதுலேயே பிரத்யட்சமாக 2 பேரும் இருக்கா அவங்க காலத்தில். இத்தனைக்கும் ஜென்ட்ஸ் மட்டும்தான் கற்றுக்குப்பா, ஆனாலும் எனக்கு வந்து கற்றுக்கிறதுக்குள்ள சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆமாம், நீங்கள் கேட்டுட்டே இருக்கல, ஸ்ரவணம் அதெல்லாமே வந்துடுத்து, கேட்டுட்டே இருக்கிறதுலாம் அப்படியே எல்லாம் வந்துடுத்து. என்னெல்லாம் இவன் படித்தாலும் அதெல்லாம் சரளமாக படிக்க வந்தது. அது இத்தனைக்கும் எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் ஹிந்தி ஒழிக டைமில் படிச்சுட்டு இருந்தவள், ஹிந்தியே தெரியாது எனக்கு. ஆனாலும் எனக்கு சமஸ்கிருதம் எப்படி சரளமாக படிக்க வந்தது, அதுவும் பெரியவா பாலபெரியவா அனுகிரகம் பண்ணிட்டா அன்றைக்கி. ஆமாம், சம்ஸ்கிருதம் வந்தது. ஏன்னா முன்னெல்லாம் சுந்தரகாண்டம் படிக்கும் போது கூட தமிழ் தான் படிப்பேன், தமிழில் தான் அந்த கதை மாதிரி எழுதியிருப்பாளே அர்த்தம், அதில் தான் படிப்பேன். ஸோ இவ்வளோ தூரம் எனக்கு சமஸ்கிருதம் வந்தது அனுகிரகம். ரொம்ப சந்தோஷம். உங்கள் அத்திருத்திரம் கைங்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நிறையா தர்மம் வளருது, அதனால கண்டிப்பாக மடத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லதெல்லாம் நடக்கட்டும், உலகத்துக்கு நல்லதெல்லாம் நடக்கணும். ரொம்ப நன்றி.